கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளை பொலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக. ஒரு வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் அதில் 5ஆம் வசனம். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்கச் செய்யாரோ. பாருங்க, இது யாருடைய வார்த்தைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவீது ராஜாவினுடைய வார்த்தைகள். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நிமிஷத்திற்கு வரும் பொழுது அவர் கர்த்தரை குறித்து சாட்சி கொடுத்து சில வார்த்தைகளை பேசுகிறார். அதில் ஒரு வார்த்தை தான் இது. அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன், அவருடைய வீடு கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு அவர் மரணத்துக்கு முன்னாடி அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு பாருங்களேன். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை தேவன் தாவீது ராஜாவோட செய்திருக்கிறாராம். உங்களுக்கு புரியுதா? அதாவது தாவீதின் வாழ்க்கையை குறித்து சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சகலமும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எல்லா ஏரியாஸையும் கவர் பண்ணிடும். பிள்ளைகளின் காரியமாகட்டும், அடுத்து ராஜாசனத்தில் யார் உட்கார போகிறாங்கங்கிற காரியமாகட்டும், அவருடைய வீட்டு காரியங்களாகட்டும், சொத்துக்களின் காரியங்களாகட்டும், மனைவிகளின் காரியமாகட்டும், தாவீதுக்கு அடுத்து என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாராம், தாவீதுக்காக திட்டம் பண்ணியிருக்கிறாராம். அவர் என்ன உடன்படிக்கை தாவீதோடு செய்திருக்கிறார், தாவீது உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் எவ்ரி மினிட் நான் பிளான் பண்ணி உன்னை நடத்துகிறது இல்லை, உன் முழு சந்ததி, உன் கடைசி தலைமுறை, உன் வீட்டில் காணப்படுகிற கடைசி உயிர் 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 இருக்கே, ஒரு ஜீவன் இருக்கே, அவங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களை கூட நான் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறத நீங்கள் பார்க்க முடியும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு பிளஸ்ஸிங் நமக்கு கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். அதாவது நம்ம லைஃப்பை குறித்து நம்ம பிளான் பண்ணவே தேவையில்லை. நம்ம லைஃப்பை குறித்து முழுவதுமாக கர்த்தர் பிளான் பண்ணி நம்மையும் நடத்துவாராம். நம்ம எதிர்காலத்தில் நம்ம சந்ததிகளையும் அப்படியே நடத்துவாராம். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டு அதை அவர் செய்வேன் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை தாவீதோடு செய்தது போல நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி அதையெல்லாம் நம்ம சந்ததிக்கும் செய்வேன் அப்படின்னு கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணணும். அப்படின்னா நாம் என்ன செய்யணும், அதுதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம இருக்கிற இந்த உலகம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அதாவது நம்ம சந்ததியை குறித்து நமக்கு ஒரு பெரிய நிச்சயம் உண்டாகணும்னா, அதாவது உலகத்தை மாத்திரம் பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு என்ன தோணுன்னா, இந்த உலகத்துலலாம் பிள்ளைகளை பெற்று வளர்த்துட முடியாது அப்படின்னு தோணும். ஆனால் சந்ததியை கர்த்தருக்குள்ள நிச்சயமாக கொண்டு வர முடியும். சந்ததி கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதமாக இருக்கும். என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையை குறித்து சகலவற்றையும் கர்த்தர் திட்டம் பண்ணி அதை நிச்சயமாக நிறைவேற்றுவன்ற உடன்படிக்கையை நம்மோடும் நம்ம சந்ததியோடும் கர்த்தர் செய்யணும். அப்படின்னா தாவீதை போல வாழ்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். பாருங்கள், தாவீதின் வாழ்க்கையை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது தாவீதுக்கு ஒரு அனுபவம் இருந்தது. அது என்னென்னா, கர்த்தரை விட்டு பிரியாத ஒரு அனுபவம், வேத வசனங்களை விட்டு பிரியாத ஒரு அனுபவம், வேத வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். ஒருவேளை அந்த வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிய தவறிட்டாலும் தேவனுடைய எச்சரிப்பு வந்தது உடனே அதை ஒப்புக்கொண்டு மனம் திரும்புகிற ஒரு அனுபவம், கடைசி வரைக்கும் தேவனுக்கு உண்மையாக இருந்த ஒரு அனுபவம். பாருங்கள், இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம தேவனுக்கு பயந்து தேவனோடு கூட வாழ்ந்து தேவனுடைய வசனங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து, ஒருவேளை கீழ்ப்படியாமல் போகிற தருணத்திலையும் இம்மீடியட்டாக கர்த்தரிடத்திலிருந்து எச்சரிப்பின் சத்தம் வரும் பொழுது அதையெல்லாம் நம்ம திருத்தி கொண்டு அவருக்கு பிரியமாய் கடைசி வரை வாழ பிரயாசப்படுவோமானால் நம்முடைய கடைசி நாட்கள்லையும் நம்ம கண்களை மூடுறதுக்கு முன்னாடி நம்மளால சொல்ல முடியும், என்னை குறித்தும் என் வீட்டை குறித்தும் சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய உடன்படிக்கையை கர்த்தர் என்னோடு செய்திருக்கிறார். ஆகையால் நான் கண்ணை மூடும்போது தைரியமாக கண்ணை மூடுறேன்னு சொல்ல முடியும். ஐயோ, நான் இப்போ இறந்துட்டேன்னா என் குடும்பத்தை யார் பார்ப்பாங்க, என் பிள்ளைங்களை யார் பார்ப்பாங்கன்ற பயம் தாவீதுக்கு உண்டாகவே இல்லை. என் தலைமுறை எப்படி இருக்குமோன்ற எண்ணம் தாவீதுக்கு உண்டாகவே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா, அவருக்கு தெளிவாக தெரிஞ்சது கர்த்தர் எல்லாவற்றையும் பிளான் பண்ணிட்டார், அதை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கும் அந்த நிச்சயம் நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாளும் தேவைப்படுகிறது. அப்போ தாவீதை போல ஒரு வாழ்க்கையை நாமும் வாழ்வோமானால் நிச்சயமாக இந்த கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோம்.
அப்போ அனுதினமும் இந்த வாழ்க்கைக்காக நம்ம பிரயாசப்படுவோம். நம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அற்புதமான இந்த வார்த்தை எங்கள் சந்ததிகளை குறித்து, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை குறித்து நாங்கள் எப்படி தைரியமா இருக்க முடியும்னு சொல்லி அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் கொடுப்பேன்னு சொன்ன தேவன் இந்த கிருபையையும் இந்த சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த நிச்சயமான நித்திய உடன்படிக்கை என்கிறதான கிருபையையும் எங்கள் குடும்பத்துக்கு தந்து எங்களை பிளஸ் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.